ஹலோ பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு சுகந்தி அம்மா சேனல். பார்க்குறதுக்கு கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கிற இந்த சுவையான பால் அல்வாயை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். பொதுவாக நம்ம வீடுகளில் சாமிக்கு பிரசாதமாக இனிப்பு வச்சு படைக்கிறதுக்கு கேசரி தான் முதலில் செய்வோம். ஏன்னா அதுதான் ஈஸியாக செய்யலாம். ஆனால் அதோட ஈஸியாக செய்கிறது தான் இந்த பால் அல்வா. அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். பால் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 300 மில்லி பால் எடுத்துக்கிறேன், 4 டீஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கிறேன், 8 டீஸ்பூன் சீனி எடுத்துக்கிறேன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தேவையான அளவு நெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ பால் அல்வா செய்ய போகலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலில் 4 டீஸ்பூன் சோள மாவை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. அது கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானொலி எடுத்து வச்சுங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் கலவை எடுத்து ஊற்றுங்க. அதை நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்குங்க. நல்லா கட்டி பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி அதில் சேர்த்துக்குங்க. ஜீனியை அதோடு சேர்த்து நல்லா கலரி எடுத்துங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காவை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அல்வா பதம் வந்ததும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், பால் அல்வா ரெடி. இந்த சுவையான பால் அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகந்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.